வெல்கம் டு ஸ்டெயின்ஸ் அண்ட் ஸ்டோரிஸ் பார்ட் 5. ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு பிரைட்ஸ்மேட் மெஹந்தி தான் பார்க்க போகிறோம். அண்ட் இவங்க பார்த்துட்டிங்கன்னா என்னோட ரிலேட்டிவ் சஜஸ்ட் பண்ணி தான் என்னை புக் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இவங்களோட சாய்ஸ் ஆஃப் டிசைன் பார்த்துட்டிங்கன்னா ரொம்பவே யூனிக்காக இருந்துச்சு அண்ட் சேம் டைம் சிம்பிள் அண்ட் நீட்டாக இருந்துச்சு. ஸோ ஒரு மைன்யூட் ஒர்க்ஸ் இருக்க மாதிரி தான் ஃபார் போத் ஃப்ரண்ட் அண்ட் பேக் அவங்க சூஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த டிசைன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா எனக்குமே கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு. பிகாஸ் இந்த மாதிரி டிசைன்ஸ் நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ போத் ஹேண்ட்ஸ் ஃப்ரண்ட் சைட் போட்டுட்டு நாங்கள் கொஞ்சம் வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு பேக் சைடும் வந்து போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். டைம் கொஞ்சம் நிறையாவே கன்சியூம் ஆச்சு பிகாஸ் நாங்கள் பேசிகிட்டே போட்டதுனால. அண்ட் அவங்க பார்ட்டி பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப வெரி ஸ்வீட். எனக்காக ரிவ்யூஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்க ரிவ்யூ வந்து நான் வீடியோட எண்டில் அட்டாச் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த டிசைன்ஸ் ஓவரால் அவுட்புட் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு, எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. மெஹந்தி நல்லா இருக்குங்களா? ரொம்ப க்யூட்டாக இருக்குது, கசகசப்பு இல்லாமல் நல்லா இருக்குது, ஜம்முன்னு இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கண்ணா. தேங்க்ஸ். உனக்குடா? எனக்கு பிடிச்சிருக்குக்கா. நீ கேட்ட மாதிரியே இருக்கா? சொல்ல முடியாதுல்ல. நான் கேட்ட மாதிரி தான் இருக்கேன். இந்த மாதிரி டிசைன் தான் கேட்டேன், அந்த மாதிரி அந்த டிசைனுக்காகவே இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அன்னைக்கு அங்கே ஓட்ட கூட இப்படி வரல கசகசம். நீ அங்கே ஓடல, அப்படிக்கெல்லாம் போட்டாக்களை பார்த்து இந்த அளவுக்கு இல்லை. அவங்க அந்த இப்படி எனக்கு ஒரு சிப்ப நேரத்தில் போட்டு முடிச்சுட்டாங்க. ஆனால் அவங்க போட்டதை விட இங்கே இது நல்லா இருக்குல்ல. நல்லா இருக்குது, நல்லா வந்து நீட்டாக முக்குது.